கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசுவின் பின்னே நாம் போக விரும்பினால் நம்மை நாமே வெறுத்து அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். சுயத்தை வெறுக்காதவன் என்னை பின்பற்ற முடியாது என்கிறார். தன்னை, அதாவது சுயத்தை வெறுக்கிற எவனும் என்னை பின்பற்றி விடுவான், ரட்சிக்கப்பட்டு விடுவான் என்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் உலகத்தையே வாங்கி தனக்கு சொந்தமாக்கி இருக்கலாம். ஆனால் அவன் தன் ஜீவன் அழியாதபடி, அதாவது அவனுடைய ஆத்துமா அழியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு அழகிய பட்டணத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அனுதினமும் கடினமாக உழைப்பவர் அவர். உழைத்து உழைத்து ஒரு பெரிய வீடு கட்டினார், நிலங்கள் வாங்கினார். அவர் கட்டின வீட்டினுள் ஒரு குறைவும் இல்லாதபடி நாம் அத்தனை பொருட்களையும் வாங்கி வைத்து சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தார். பார்த்து பார்த்து வீடு கட்டியவர் பார்த்து பார்த்து பொருள்களையும் வாங்கி வைத்தார். கடின உழைப்பினால் தான் அத்தனையும் செய்தார். வாங்கி வைத்து பிற்பாடு வீட்டை பார்த்தார். அது அவர் கண்களுக்கு திருப்தியாக நேர்த்தியாக இருந்தது. மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் தன் சரீரத்துக்கு கேடான புகைப்பிடித்தல், போதை வஸ்துகள் சாப்பிடுதலையும் அனுதினமும் கடைபிடித்து வந்தார். அவர் அதை பற்றியெல்லாம் சற்றும் யோசிக்கவில்லை. இது நம்முடைய உடம்பை பாதிக்குமே என்ற எண்ணம் துளியளவும் இல்லை என்று அவர் நினைத்தார். நான் நினைத்தபடியெல்லாம் வசதியாக சொத்துக்கள், வீடு எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று அவர் நினைத்தார். நாள் ஒன்று வந்தது. சாதாரண சளி, இருமல் தான் என்று நினைத்து மருத்துவமனை சென்றார். மருத்துவர்கள் இவரை பரிசோதித்துவிட்டு சொன்னார்கள், புகைப்பிடித்தல் மூலமாக உங்கள் நுரையீரல் பழுதடைந்துள்ளது என்று. அவருக்கும் குடும்பத்திற்கும் மிகவும் மனக்கவலையாகிவிட்டது. அதன் பின்பு அவரால் உழைக்க முடியவில்லை. பார்த்து பார்த்து கட்டிய வீடு, பொருள்கள் எல்லாம் அவரால் அனுபவிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். பாருங்கள், ஒருவேளை உலகம் முழுவதையும் தனக்கென்று ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தன் சரீரத்தை பற்றி கவலைப்படாமல் அதற்கு கேடு வரும்படியான எல்லா பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்தபடினாலே அவர் உழைத்து வாங்கியவற்றினால் அவருக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? இப்படித்தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் புத்திமதி சொன்னாலும் பலர் கேட்பதில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் எதை ஆதாயப்படுத்துகிறோமோ இல்லையோ, அவரவர் ஆத்துமாவை, அவரவர் ஜீவனை ஆதாயப்படுத்தி பரலோகம் செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் அதை லாபமாக்க உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.